பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஓசியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன் நாயின் கழுத்தில் கட்டியிருந்த சங்கிலிகளை பிடித்து அதை நடத்தி சென்று கொண்டிருந்தான். 2 தெருநாய்கள் அவர்களுக்கு எதிர்பட்டன. அந்த 2 தெருநாய்களும் குறைத்து கொண்டும் குப்பை தொட்டியில் கிடந்தவைகளை சாப்பிட்டு கொண்டும் இருந்தன. இந்த மனிதனுடைய நாய் தெருநாய்களோடு கூட சேர்ந்து கொண்டு அவற்றை போல சுதந்திரமாக திரிய விரும்பி சங்கிலிகளை இழுத்து கொண்டு ஓட முயற்சித்தது. ஆனால் அந்த மனிதனோ நாய் சங்கிலியை இறுக பிடித்து கொண்டான். நாயை ஓட விடவே இல்லை. இந்த மனிதனுடைய நாயைப் போல நாமும் நமது எஜமான் இயேசு கிறிஸ்துவின் பிடியை விட்டு விலகி நமது மாமிசமும் மனதும் விரும்புவதை செய்ய துடிக்கிறோம். ஆனால் அன்புள்ள நமது தேவன் நம் இஷ்டத்தின்படி நம்மை அலைய விடாமல் வேத வார்த்தைகள் மூலமாக நம்மை அவருடைய பாதையில் வழி நடத்துகிறார். நாம் வலதுபுறமாவது இடதுபுறமாவது வழியை விட்டு சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நம்மை கூப்பிட்டு சொல்லுகிறார். ஆம், அவர் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்மை இழுக்கிறார். நம்மேல் தேவன் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகள், சங்கிலிகள் கடினமாக இருக்கிறது நினைத்து அதை அறுத்து கொண்டு ஓடினால் நமக்கு நஷ்டம் ஏற்படும். எனவே அவருடைய நுகம் நமது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். அந்த சங்கிலி அறுத்துவிட்டு ஓடாமல் அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு ஆடுகளாக நாம் இருக்க நமக்கு தேவன் கிருபை கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வளவோ நேசித்தார். இரவும் பகலும் அவர்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார். அவர்களுக்கு சட்டத்திட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் வகுத்து கொடுத்து இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அவர்களை நன்றாக வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தாங்கள் சென்ற இடங்களில் இருந்த அந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் நடந்தார்களோ அவர்களைப் போல தாங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கு அடங்கி நடந்த பொழுது பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய கற்பனைகளை மீறி தேவனை மறந்து அவர் வழியை விட்டு விலகின பொழுதோ அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் மாறிவிட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்து மக்களோடு கூட ஐக்கியமாக இருந்தார்கள். அந்நிய தேவனை வணங்கினார்கள். அந்நிய வஸ்திரங்களை தரித்தார்கள். இறுதியில் பார்த்திங்கன்னா தேவ திட்டத்திட்டு வெளியே போய் இப்போது அந்நிய நாட்டுக்கே அடிமையாக சென்று விட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை கட்டி வைத்திருக்கிறார். சங்கிலியால் அல்ல, அன்பின் கயிர்களால். அந்த அன்பின் கயிறுகளை அறுத்து விட்டு நாம் ஒருபோதும் ஓட நினைக்கக்கூடாது. மற்ற மக்களைப் போல நாம் மாறிவிடக்கூடாது. நமக்கென்று சொல்லி தேவன் சில கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த யோசேப்பு போர்த்திவருடைய வீட்டில் வேலை செய்தாலும் தனக்கென்று சொல்லி ஒரு சுய கட்டுப்பாட்டை வைத்திருந்தார். தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் கையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த அன்பின் கயிறால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த பாவத்துக்கு நம்ம ஒத்துழைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த யோசேப்பு தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தார். அந்த யோசேப்பை ஆண்டவர் அந்த தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். ஆமென். அந்த யோசேப்பு அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டான். அந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அன்பின் கயிறுகளால் கட்டி அந்த மக்களை பஞ்சத்தில் பாதுகாத்தார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த அன்பின் கயிறுகளால் தேவனால் அந்த அன்பின் கயிறுகளால் கட்டப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளை காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதுபோல் நீங்கள் தானியேலை பார்த்தீங்கன்னா, அந்த தானியேல் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார். அடிமையாக்கப்பட்ட அந்த தானியேல் அந்த தேசத்தில் ராஜா கொடுக்குற அந்த உணவை அவன் விரும்பி சாப்பிடாம, அந்த உணவை நம்ம சாப்பிட்டா தீட்டுப்பட்டு விடுவோம் என்று சொல்லி தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே நடத்தினார். தேவன் கொடுத்த அந்த கட்டுப்பாட்டை அவர் மீறாமல் அந்த தானியேல் அந்த உணவை சாப்பிடலை. அந்த உணவை வெறுத்து போட்டார். அந்த உணவை சாப்பிடாம பருப்பு கீரை வகைகளை சாப்பிட்டார். அந்த தானியேலை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியாய் மாற்றினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும்
தேவன் நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல் அவர் கட்டி வைத்திருக்கிற அந்த அன்பின் கயிறுக்குள்ளே அவர் கைக்குள்ளே அடங்கி இருப்போம். நிச்சயமாக நம்மை ஆஸ்வதிப்பார். ஒருபோதும் அந்த அன்பின் கயிறுகளை விட்டு நாம் ஓடிவிடாமல் நம்மை கவனமாய் காத்துக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கையில் அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் இந்த கட்டுகளை அறுத்து விட்டு ஓட எங்களுக்கு ஆண்டவரே ஓடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் தங்களுக்குள் ஒரு சுய கட்டுப்பாட்டோடு கூட தேவன் தன்னை கட்டி வைத்திருக்கிறார், அன்பின் கயிறுகள் கட்டி வைத்திருக்கிறார். எனவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்க உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.